எல்லாரும் சொல்லுவாங்க உலகத்தில் அவருக்கு நான் உயிரையும் கொடுப்பேன், அவர் மேலே உயிரையே வச்சுக்கின்னு சொல்லுவாங்க. அவர் உண்மையிலேயே பாரதி மேலே உயிரையே வச்சுக்கிட்டு ஒரு குருநாதர் இறந்து ஒரு பாஞ்சனை கூட ஆகலையா. திரைக்கதை மன்னன் மட்டும் இல்லை, திரை உலகத்துக்கே மன்னன். ஒரு குருநாதர் இறந்து பாஞ்சனை கூட ஆகலை. அதுக்குள்ளே ஒரு போவான் சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. காலைல டிவி நியூஸ் பார்த்தோன்னா பயங்கரமான ஷாக். என்ன சொல்கிறேன்னு தெரியல, உண்மையிலே சொல்கிறேன். அவர் எல்லாரும் சொல்லுவாங்க உலகத்தில் அவருக்கு நான் உயிரையும் கொடுப்பேன், அவர் மேலே உயிரையே வச்சுக்கின்னு சொல்லுவாங்க. அவர் உண்மையிலேயே பாரதி மேலே உயிரையே வச்சுக்கிட்டு அசிஸ்டண்ட் ஆகணும் மட்டும் இல்லை, ரைட்டர் ஆகணும் மட்டும் இல்லை, அங்கிட்ட வேலை செஞ்ச உதவி டைரக்டரை ஹீரோ ஆக்கின பெருமை யாருக்குன்னா பாரதி சார். அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அசிஸ்டண்ட் ரைட்டரு, என்னப்பா ஹீரோ அப்படின்னு புதிய இருப்போம் சொல்லும்போது அந்த ஆழமான பதிவு அவர் போனதுக்கப்புறம் மன உடைச்சல் அவர் காதிச்சிருக்கு. அவர் போனதுக்கப்புறம் என்னென்ன உயிர் விட்டு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க எல்லாரும் திரைக்கதை மன்னன்வாங்க. திரைக்கதை மன்னன் மட்டும் இல்லை, திரை உலகத்துக்கே மன்னன். பாரராஜா சார் மாதிரியோ பாக்கியராஜ் மாதிரியோ வர முடியாது. எனக்கெல்லாம் ரோல் மாடல். நான் ஆசைப்பட்டது டைரக்டர் பாரராஜன் வரணும், பாக்கியராஜன் வரணும். அந்த படங்கள் எல்லா படங்களும் ரிலீஸ் அப்புறம் அசிஸ்டன்ட் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணாருங்க டைரக்டர் ராம்நாத் சார்கிட்ட. எல்லா படங்களும் ஃபர்ஸ்ட் டே பார்த்துருவேன். எங்கள் டைரக்டர் தான் பொசிஷன் ஓடி போயிடும். அப்படி பார்த்த படம் இன்று போய் நாள் பைலட்டை பார்த்துருக்கேன், டார்லிங் 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 பைலட்டில் பார்த்துருக்கேன், மௌனுக்கு எதாவது இட்லாந்தில் பார்த்தேன், தூரல்னு வச்சோம் ஆனந்தில் பார்த்தேன், ஒரு கை வச்சோம் அண்ணாவில் பார்த்தேன், முந்தானி முடிச்சு ஏம் ராஜ்யத்தில் பார்த்தேன். அவர் பயங்கரமான ஃபேன். நான் ஒரு டப்பிங்கில் பேசும்போது அவர் அவங்க பேசிக்குவோம் சார், அவங்க ஃபேன் சார் முடியும். அவர்லேருந்து அந்த ஆலமரத்துலேருந்து வந்த விருதுகள் நிறையா இருக்குது. இந்த ஆலமரத்தில் வந்து நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக சொல்ல போனால் பார்த்திபன் சார், நம்ம பாண்டியராஜ் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திபன் நான் ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் நண்பர்கள். நான் முதல் டைரக்ஷன் பண்ணும்போது மண்ணுக்கத்து பொண்ணு டைரக்ஷன் பண்ணும்போது அசோசியேட் பார்த்திபன் தான். பார்த்திபா என் கூட அசோசியேட் பொண்ணு அப்புறம் டைரக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். கிளம்பி வர்றபோது வர முடியலை. நான் ஏன் கேட்டேன், பாக்கியராஜ் சார் கூப்பிட்றாரு. கேட்டேன், ஐயோ அவர் அவர் ரசிகன், நான் நீ அவர்கிட்ட போய் வேலை செய்யணும் பார்த்திபன் சார். நான் மண்ணுக்கத்தை பண்ணி வேறு அசோசியேட் வச்சேன். அது மாதிரி அவருடைய நிறைய இது என்ன சொல்லுறது, திரையுலகத்தில் மிகப்பெரியது. இன்னைக்கு ஏகப்பட்ட படைப்பாளிகள் இந்த விரும்புது வந்திருக்காங்க. இது ஒன்றும் சொல்ல முடியல. பாவம் நினைச்ச சங்கடம் காலை நியூஸ் பார்த்து ஷாக். என்ன ஒரு குருநாதர் இறந்து ஒரு பாஞ்சனை கூட ஆகலையா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனம் உழைச்சுங்க. பாரதிராஜ் சார் இறந்தது அவர் பையன் மனோஜுக்கு அப்புறம் 1 வருஷம் வரைக்கும் தங்கினார். இவர் குருநாதர் இறந்து ஒரு 10-15 ஆகல முடியும். காலை டிவியை பார்த்து பயங்கர ஷாக். இது மாதிரி திரையுலகத்துக்கு ரொம்ப ரொம்ப இழப்பு. அதில் தங்க முடியாது. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. அவரை இழந்து பாடும் அவருடைய குடும்பத்திற்கு உண்மையிலே என்னுடைய மனசார் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அவருடைய ஆன்மா இறைவனில் நிழல் இழப்பார நான் வேண்டிக்கிறேன். அதை வேற ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. பாக்கியராஜ் மறக்க முடியாத ஜீவன். அவர் ரைட்டர் அசோசியேஷன் சங்க தலைவர். எல்லா துறையிலையுமே அவர் கிங்கு. திரைக்கதை மட்டும் இல்லை, இந்திய வரைக்கும் போய் பண்ணாரு. அவர் மாதிரி ஒரு ரைட்டரு, கதாசிரியர், நடிகர், அவருடைய பாடி லாங்குவேஜ் கண்ணாடி போட்ட ஒரு நடிகரை ஜொலிச்சார். அவர் மாதிரி வரைக்கும் யார் வந்ததும் கிடையாது, இனி வரப்போதும் கிடையாது. அப்படி ஒரு யாரும் மறக்க முடியாதவர். இன்னைக்கு அவர் மட்டும் போயிருக்கலாம், ஆனா ஒரு மக்கள் மனசு தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டே இருப்பார். அப்போ அற்புத கலையை படைத்தவர், என்னைக்கும் நிலைத்து வாழ்வார், மனசுல இருப்பார். அவர் திரைக்கதை மட்டும் மன்னன் இல்ல, எல்லா துறைகளையும் மன்னாது மண்ணு. அதனாலதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தன் கலைகளை வாரிசு அறிவித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் படைப்பாளி. அவர் இவ்வளவு சங்கடம் வரைஞ்சது என்ன பண்றது. நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். நிறைய பேசலாம், பரவாயில்ல.